அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மார்கழி மாத ராசி பலன்கள் 2023ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்கிறதுனால இது தனுர் மாதம் என்று அழைக்கப்படுது. இந்த மாதத்தில் குளிர்காலம்லாம் தொடங்க போகுது. மார்கழி மாதத்தில் சூரியன் தனுர் ராசியில் சஞ்சரிக்கிறார். மார்கழி 29ஆம் தேதி மகர ராசிக்கு இடம் மாறுகிறார். செவ்வாய் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் 12ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். புதன் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். குரு மேஷ ராசியில் இருக்கிறார். சுக்கிரன் துலா ராசியில் நிற்கிறார். மார்கழி 10ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீனராசியில் இருக்கிறார். கேது கன்னி ராசியில் பயணம் செய்கிறார். மார்கழி மாதம் தனுர் மாதம் ஆகும். தட்சிணாயன காலம் மார்கழியுடன் முடிவடையுது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம்தான். இந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடியது. தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது இறைவனுக்கு உகந்த மாதமாக விளங்குகிறது. மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும் அந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுது. மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்று குறிப்பிடுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் எந்தவித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லை. சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை நடத்தப்படும். மேளதாள வாத்தியங்கள் முழங்கப்படும். சிவ ஆலயங்களில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படும். விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடுவாங்க. மனிதர்களின் ஒரு வருஷம் என்கிறது தேவர்களுக்கு ஒரு நாளாகும். தை முதல் ஆனி வரையுள்ள காலம் பகல் எனவும், ஆடி முதல் மார்கழி வரையுள்ள காலம் இரவு எனவும் ஆகும். இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற வைகறை பொழுது மார்கழி மாதமாகின்றன. மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையுள்ள 2 மணி நேரத்தை குறிக்கும். சூரிய உதயத்துக்கு முன்பான இந்த காலம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுது. மார்கழி மாத ராசி பலன்கள் 2023ஆம் ஆண்டு ரிஷபராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். கலைநயம் மிளிரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த காரியத்திலும் இறங்காதீங்க. நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறு வராமல் இருக்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மனைவி ஏதாவது கோபத்தில் பேசினாலும் மனசில் வைத்து கொள்ளாதீங்க. கூடிய வரை விட்டு கொடுத்து போங்க. தொழிலில் உள்ள போட்டிகளை சமாளித்து நீங்கள் வெற்றி பெறணும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை பயன்படுத்தி நீங்கள் அதிக லாபத்தை பார்க்க போகிறீங்க.
காதலிக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் தடுமாற்றம் அடைவீங்க. அரசாங்க வேலை பார்க்குறவங்க அலைச்சல் அதிகமாகி அவதிப்படுவீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்த்து கொள்ள நீதிமன்ற உதவியை நாடுவீங்க. திருவண்ணாமலை சென்று வாங்க, பெருமையும் புகழும் அதிகரிக்குமுங்க. சூரியன் செவ்வாயுடன் இணைந்து 8ஆம் இடத்தில் பயணம் செய்ய போகிறதுனால தொழிலில் டென்ஷன் உண்டாகும். அப்பாவிடம் மனஸ்தாபம் உண்டாகும். அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். நிலபுலன் விற்பனை வகையில் நன்மை உண்டாகும். 8ஆம் தேதிக்கு பின்னர் செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். புதன் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். கூட்டு தொழில் சிறப்படையும். வியாபாரம் விருத்தியாகும். தாய் மாமனால் நன்மை உண்டாகும். வாழ்க்கை துணையினால் சந்தோஷம் அதிகரிக்கும். உறவினர்களுடன் நல்லுறவு அதிகரிக்கும். மாத பிற்பகுதியில் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். சனி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். இருப்பினும் உத்தியோகத்தில் மன உளைச்சல் இருக்கும். பிரதோஷ வழிபாட்டில் பங்கேற்று பால அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கணும். நன்மைகள் நடைபெறும். பிறர் குற்றங்களை எளிதில் மன்னிக்கும் குணமுடைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதம் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீங்க. பண வரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும். வேலை தவறி சாப்பிட வேண்டியது இருக்கும். முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவங்களுக்கு உதவும் போது கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மனசில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கடின உழைப்புக்கு பின்னர் முன்னேற்றம் அடைவாங்க. எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு பாராட்டலாம் பெறுவாங்க. குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. மனசில் துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான காலமாக அமையும். உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மனசுக்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும். கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். அதிலும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் குவிய போகுது. பெண்களுக்கு முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையும். அதிகமாக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக படிக்க போகிறீங்க. மேற்படிப்பிற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும். எதிலும் பொறுமை நிதானம் அவசியம். தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகணும். அதான் உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலையாக வெளியே செல்ல வேண்டியது வரும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். வெளிநாடு முயற்சிக்கிறவங்களுக்கு அனுகூலம்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ரோஹிணியை பற்றி தான். இந்த மாதம் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். குடும்பத்தினரிடம் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசியல் துறையினர் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி ஆவர்த்தனம் காட்ட வேண்டாம். கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். மாணவர்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து போகணும். அதான் உங்களுக்கு நல்லது.
கல்வியில் திருப்தி உண்டாகும். ஆசிரியர் பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மிருக சீரிஷம் 1-2 பாதங்கள். இந்த மாதம் எத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல ஆர்வம் காண்பீங்க. எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். பணவரத்து அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகள் குறையும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவாங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை நடக்கும். அடுத்தது ரிஷபராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வணங்குவதால் வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும். அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் ஜனவரி 6, 7. அதிர்ஷ்டமான தினங்கள் டிசம்பர் 30, 31, ஜனவரி 1. இதுவரைக்கும் நாம் பார்த்தது 2023ஆம் ஆண்டு மார்கழி மாத ராசி பலன்களில் ரிஷபராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.